புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். பாமக பெயர் சின்னம் கொடி பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் அன்புமணி அவர்கள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பாமகவில் கட்சியினுடைய தலைமை உரிமை தொடர்பாக அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் காரணமாக கட்சி 2 அணியாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாமகவினுடைய பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், கட்சியினுடைய தலைவராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி தர்மபிரபு முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமதாசனுடைய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் அன்புமணிக்கும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.